புதியதாக வந்த கட்சி கூட நீங்க ஏன் போய் கூட்டணி பேசுறீங்க? காங்கிரஸ் கிட்ட கூட பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பாஜக கழட்டி விட்டுரு. பாஜகவால உங்களுக்கு சொமன்னு தெரியுது. விஜய் கிட்ட போய் கடைசி வரைக்கும் பேசுனீங்க. அவர் வரமாட்டேன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே ஒரு ஆளை கூட்டத்துல செட் பண்ணி கொடி பறக்குது, கூட்டணிக்கு அச்சாரம் போட்டாச்சு. எத்தனை முறை தான் அதிமுக உடையும் நமக்கே தெரியல. சசிகலா வந்தப்போ ஒரு தடவை உடைஞ்சது, டிடிவி தினகரன் அதுக்கப்புறம் அங்க இருந்து உடைஞ்சாரு, ஓபிஎஸ் உடைச்சாரு, செங்கோட்டையன் வந்து உடைச்சாரு. இப்போ இதே சிவி சண்முகமும் இதே எஸ்பி வேலுமணி இதே கூட்டம் தான் என்ன சொல்லுச்சு, எடப்பாடி பழனிசாமி அம்மாவுக்கு அப்புறம் ஒரு நிரந்தர பொதுச்செயலாளர் எல்லா டீலும் வந்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி மூலமா தான் அமித்ஷா வந்து பண்ணுவார். அதிமுக ஒரு கட்சியில இருந்துட்டு நீங்க வந்து பாஜகவுக்கு வேலை செய்யறீங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு ரிட்டர்ன் அஜெண்டா இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி இவங்களெல்லாம் வச்சு பாஜக ஒரு மாநிலத்தில் ஒரு ஆட்சியை பிடிக்கணும்னாலோ இல்லை ஒரு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்றதுனால ஒரு மாநில கட்சியை உடைக்கிறத நம்ம நிறைய விவாதங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதே வம்சாவழியில் தாவேக்காவும் எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் பேசுறது வந்து நியாயமே கிடையாது. முன்னாள் முதல்வருங்க, அவரு எதிர்கட்சி தலைவராக இருக்காருங்க. நீங்க அவரை வந்து பொதுவெளியில வச்சு அவரை தாக்கியிருக்காங்க. எடுத்த உடனே இவர் தடுமாறுறாரு, எல்லாமே பண்றாரு. அந்த பக்கம் வந்து நல்லா ஆட்சி பண்ண முதல்வரையே நம்ம வந்து தோக்கடிச்சு மக்கள் இன்னைக்கு வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு சார். அரசியல் நகர்வு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அதிமுக ரெண்டா உடஞ்சிருக்கிறத நம்ம இங்க பார்க்குறோம். சிவி சண்முகம் தலைமையிலான ஒரு குழு, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு குழு. இதை எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? இதுல யாரு சித்து விளையாட்டு விளையாடுறாங்க நம்ம புரிஞ்சுக்கிறது? சித்து விளையாட்டுன்றதை தாண்டி இப்போ ஒரு கட்சினா அந்த கட்சிக்கு ஒரு இயக்கத்துக்கு ஒரு கண்டிப்பா வந்து ஒரு வலுவான தலைமை வந்து வேணும். அயன் லேடின்னு வந்து சொல்லுவாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களை. யாருமே நீங்க இவங்கெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல. ஓபிஎஸ் தவிர வேற யாருமே நமக்கு தெரியும். செங்கோட்டையன் இவங்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதம்னு நமக்கு தெரியும். ஜெயக்குமார், செங்கோட்டையன் இந்த மாதிரி ஒரு சிலர் தான் தெரியும். அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி நமக்கு யாருக்குமே வந்து தெரியாது. அப்படி இருந்தவங்க பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட மரணத்துக்கு அப்புறம் இவருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த வாய்ப்பை தக்க வச்சு ஒரு சசிகலாவை வெளியில விட்டுருக்க கூடாது, ஓபிஎஸ் வெளில விட்டுருக்க கூடாது, டிடிவி தினகரனை வெளில விட்டுறக்கூடாது, செங்கோட்டையனை வெளில விட்டுறக்கூடாது. எல்லாரும் நீங்க ஒருங்கிணைச்சு போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு சொல்றேன், திமுக ஆளுங்கட்சியாக இருந்திருக்கும், எதிர்கட்சியாக அதிமுக வலுவான அதிமுக இருந்திருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் நம்ம ஏற்கனவே கணித்தது போல ஒரு சீட்டோ 2 சீட்டோ வந்து ஜெயித்துக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லையே ரொம்ப ஒரு பக்கம் அலடிச்சாலும் ஒரு 20 சீட்டை வந்து ஜெயிச்சிருக்கலாம். அப்போ இந்த விஷயங்கள்லாம் கோட்டை விட்டது யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி தான். திரு விஜய் அவர்களோட போய் கூட்டணி பேசுறது யாரு? எடப்பாடி பழனிசாமி தான். புதியதாக வந்த கட்சி கூட நீங்க ஏன் போய் கூட்டணி பேசுறீங்க? நீங்க மற்ற பிற கட்சிகளை வந்து பேசுங்க, காங்கிரஸ் கிட்ட கூட பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பாஜக கழட்டி விட்டுரு. பாஜகவால உங்களுக்கு சொமன்னு தெரியுது. இவர் உங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, ஜெயக்குமார் வந்து சொல்றாருங்க, நாங்க வந்து சிறுபான்மை ஓட்டையே எங்களுக்கு வரமாட்டேங்குது, நீங்க வந்து பிஜேபியோட கூட்டணி தான், நான் -40,000 ஓட்டுல இருந்தா நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்றாருல்ல. அப்போ நீங்க நாடாளுமன்ற தேர்தலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது, தோல்வி அடைஞ்சதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஏன் தொடர்ச்சியா அவங்களோட போறீங்க? அப்ப நீங்க அதை தவிர்த்திருந்தீங்கன்னா காங்கிரஸ் உங்களோட வந்திருக்கலாம், இடதுசாரிகளோட நீங்க வந்து பேசியிருக்கலாம், என்ன வேணாலும் நீங்க உங்க தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சிருக்கலாம். அதை விட்டு நீங்க என்ன பண்ணீங்க, விஜய் கிட்ட போய் கடைசி வரைக்கும் பேசுனீங்க. அவர் வரமாட்டேன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே ஒரு ஆளை கூட்டத்துல செட் பண்ணி கொடி பறக்குது, கூட்டணிக்கு அச்சாரம் போட்டாச்சுலாம் நீங்க வந்து சொன்னீங்க. நடந்துதான்? ஒண்ணுமே நடக்கவே இல்லை. சரி, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே காங்கிரஸ் அடிச்சுட்டு போயிட்டு அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்களா? அந்த மாதிரி நீங்க ஒருவேளை அந்த டோன் எடுத்திருந்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு அமைச்சரவையில் கூட உள்ள இருந்திருக்கலாம். இன்னைக்கு இடதுசாரிகள் உள்ள போக வேண்டிய அவசியம் கிடையாது. திமுக கூட்டணி வந்து விஜய் ஆதரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப எல்லா அரசியல் நுணுக்கங்களையும் நீங்க தொடர்ச்சியா தோல்வி அடைஞ்சிடும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக திரு எடப்பாடி அவர்கள் வந்து பதவியேற்ற காலத்துல நம்ம வந்து பொதுச் செயலாளர் பதவியேற்ற காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா 11 தோல்விகளை வந்து அந்த இயக்கம் வந்து வெற்றின்றதே உங்க வாழ்க்கையில இல்லவே இல்லை. நீங்க மட்டும் ஜெயிச்சா வெற்றி கிடையாது. நீங்க மட்டும் அந்த இடத்துல வந்து என்ன சொல்றதுன்னா தாவேக்கா போட்டியிடாம ஒரு சூழ்ச்சியை பண்ணி நீங்க 80,000 ஓட்டு 90,000 ஓட்டுல ஜெயிக்கிறது வெற்றி கிடையாது. ஒரு ஓட்டுல தோத்த திமுகவோட இன்னைக்கு வந்து களமாடிட்டு இருக்கு. அந்த இது வந்து விடாம வந்து இன்னைக்கு பெரிய கருப்பன் வந்து போராட்டத்துக்கு சட்ட போராட்டம் நடத்தி இன்னைக்கு வந்து அது அவர் பதவி ஏற்க கூடாதுன்ற அளவுக்கு அவர் எதுவும் இதுல கலந்துக்க கூடாது, நம்பிக்கை வாக்குலாம் கலந்து கூடாது சொல்றதுக்கு நீங்க சட்ட போராட்டம் பண்றாங்களா? அந்த மாதிரி நீங்க வீரியமா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கான இலக்கை நீங்க அடையலாம். அப்போ உங்க மேலே நம்பிக்கை போயிடுச்சு. அதனால இன்னைக்கு சிவி சமும் எஸ்பி வேலுமணி தலைமையில இன்னைக்கு
பெருவாரியான சட்டமன்ற உறுப்பினர் அவங்க பக்கம் தான் இருக்கனால எத்தனை முறை தான் அதிமுக உடையன்னு நமக்கே தெரியல. சசிகலா வந்தப்போ ஒரு தடவை உடைஞ்சது, டிடிவி தினகரன் அதுக்கப்புறம் அங்கேருந்து உடைஞ்சாரு, திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் உடைச்சாரு, திருப்பி பார்த்தீங்கன்னா வந்து இவர் செங்கோட்டையன் வந்து உடைச்சாரு, இப்போ எஸ்பி வேலுமணி உடைச்சிருக்காரு. ஸோ இது ரொம்ப ஜனநாயகத்து வந்து ஆபத்தானது. ஒரு 50 ஆண்டுகால கட்சி பார்த்தீங்கன்னா இத்தனை சுக்குநூறாக உடஞ்சி போகிறது உள்ளபடியே அவங்க வந்து சீர்தூக்கி பார்க்கணும். இப்பயாவது அவங்க சொல்றது என்னன்னா இறங்கியே வரமாட்டேன்றாருன்னு சொல்றாங்க. சிவி சண்முகம் என்ன சொல்றாருன்னா இறங்கி வந்து பேசவே மாட்டாருங்க அவரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா சார், திமுக ஆதரவோட என்ன முதலமைச்சரா தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் இருக்கு, ஸோ அதனால ஆதரிங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் நாங்க அவரை வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சிவி சண்முகம் சொல்றாரு. வாய்ப்பு இல்லை, அப்படிலாம் வந்து ஒரு வாய்ப்பே இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க, அப்படிலாம் கிடையாது. ஒரு காலம் திமுக அண்ணாகவும் சேர்ந்து வந்து இங்க வந்து ஆட்சியில வந்து அமரவே முடியாது. அப்படி ஒரு வேலை நடந்தா இந்த இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவு வந்து இருக்குன்றதுனால அது வந்து அதிமுக என்ன டோன் வேணாலும் அவங்க எடுப்பாங்க, அவங்க என்ன வேணாலும் அவங்களோட ரெண்டு தரப்பும் மறுத்து இருக்காங்க. திமுக தரப்புலயும் மறுத்து இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி மறுத்து இருக்காங்க. அப்படி ஒரு விவாதமே நடக்கலைங்க. இது ஊடகங்களுக்காக திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு பொய் செய்தி, அப்படிலாம் ஒரு உண்மையே கிடையாது. இவங்க வந்து அவருடைய நேரடியா கேட்க முடியல. நிரந்தரம் இவங்க தானங்க சொன்னாங்க. இதே சிவி சண்முகமும் இதே எஸ்பி வேலுமணி இதே கூட்டம் தான் என்ன சொல்லுச்சு, எடப்பாடி பழனிசாமி அம்மாவுக்கு அப்புறம் ஒரு நிரந்தர நிரந்தர பொதுச் செயலாளர் எப்படி நீங்க சொல்லுவீங்க? பொதுச் செயலாளர் இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோங்க, அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினா இந்த கட்சி வளரும், அவரும் வளருவாரு. அங்க ஏதாவது தோய்வு ஏற்பட்டால் நாங்க பொதுச் செயலாளர் பொதுக்குழு செயற்குழு கூட்டி நாங்க மாத்தோன்னு சொல்லவே இல்லை. அன்னைக்கு அது வேற வாயா இருக்கு, இன்னைக்கு நார வாயா இருக்குல்ல. ஸோ அதனால இவர்கள் யாரும் வந்து புனிதர்களோ உத்தமர்களோ கிடையாது. ஆளுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்லுவாருன்னா மோடி எங்க டேடின்னு சொல்லுவாரு. அது குறித்து இது வரைக்கும் ஏதாவது ஒரு கண்டனங்கள் வந்திருக்கா? இதே திமுக நீங்க சொன்னீங்கன்னா பதவியிலே இருக்க முடியாது. ஆமா, நிச்சயமாக வந்து செயற்குழு பொதுக்குழு கூட்டி அவர் மேல வந்து கட்சி நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த மாதிரி அதிமுக ஒண்ணுமே நடக்கல. எஸ்பி வேலுமணி தொடர்ச்சி யாருக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தார் எல்லாருக்குமே தெரியும். அமித்ஷாவுக்கு தான் வந்து ரொம்ப நெருக்கமானவர். எல்லா டீலும் வந்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி மூலயமா தான் அமித்ஷா வந்து பண்ணுவார். அப்ப நீங்க வந்து அதிமுக ஒரு கட்சியில இருந்துட்டு நீங்க வந்து பாஜகவுக்கு வேலை செய்றீங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு ரிட்டர்ன் அஜெண்டா இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி இவங்களெல்லாம் வச்சு கட்சியை நடத்துறதே பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம் தான். பட் இந்த சிக்கல்கள்லாம் வந்து கூடிய விரைவில் வந்து ஸ்மூத்தா முடியணும். அதிமுக கட்சி வந்து உடையிறது வந்து ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. அது அதிமுக வந்து நல்லது கிடையாது. இப்போ பாஜக ஒரு மாநிலத்துல ஒரு ஆட்சியை பிடிக்கணும்னாலோ இல்ல ஒரு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்றதுனால ஒரு மாநில கட்சியை உடைக்கிறத நம்ம நிறைய விவாதங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதே வம்சாவழியில தாவேக்காவும் வந்துருச்சா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? உண்மைதான். அவங்க வந்து பிளான் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவோட திட்டங்கள் என்ன வந்ததுன்னா, ஏன் விஜய் அவர்கள் குறித்து அவங்க பெருசா வந்து விமர்சனம் பண்ணல அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும் ஒரு திரை பிம்பத்தை வச்சுதான் உடைக்க முடியும்னு சொல்லிட்டு தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து முயற்சி பண்ணாங்க. அவர் வந்து வரல, கொரோனாவை காரணம் காட்டி வரலன்னும் போது, அப்போ விஜய் வராருன்னும் போது அவங்க விஜயை தடுக்கவே இல்லை எங்கேயுமே. நீங்க யோசிச்சு பாருங்க, வந்து உங்களுக்கு கரூர் சம்பவமா இருக்கட்டும், அதை தாண்டி 56 மரணங்கள் வந்து நிகழ்ந்திருக்கு. இதே வேற ஏதாவது கட்சியில இந்த மாதிரி நிகழ்ந்திருந்தா அந்த கட்சியை இயங்கவே முடியாது. கண்டிப்பா திமுகலே இந்த மாதிரி கூட்டத்துக்கு வந்து யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு சிக்கல்கள் எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கும், சட்ட சிக்கல்கள் எவ்வளவு தூரம் வந்து ஏற்படுத்தி இருக்கோம் அப்படின்னா, நீங்க அழகா விஜய் அவர்களுக்கு வந்து ரூட்டை போட்டு நீங்க கொடுத்தீங்க. அவருக்காக அவங்க வேலை செஞ்சாங்களா வேலை செய்யலன்னு தனி. அவர் எந்த விதத்திலும் நீங்க வந்து தொந்தரவே பண்ணல. எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் நீங்க அவர் எந்த விதமான தொந்தரவும் பண்ணாம இப்ப என்ன பண்றீங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் மக்களின் கருத்துக்களுக்கு எதிராக மக்கள் வந்து அவரை தேர்ந்தெடுத்து இருக்காங்க. சிங்கிள் ராஜஸ்ட் பார்ட்டி அவர் தான். நீ வந்து அவர் எங்க நிரூபிக்கணும், ஃப்ளோர் டெஸ்ட்ல தான் நிரூபிக்கணும். 13ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து சட்டசபையில வாக்கெடுப்பு வந்து நடக்குது. அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து உங்க ஆளுநரை வச்சு அவர் வந்து அலக்கழிச்சது வந்து எந்த விதத்துல ஜனநாயகம்? அதை தான் வந்து திமுக இந்த மாதிரி ஒரு சிக்கல் வரக்கூடாதுன்னு தான் திமுக வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்ணி விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. இந்த நிலைப்பாடு வந்து அதிமுக வந்து எடுக்கல. ஏன்னா நம்ம முன்னாடியே நம்ம வந்து பார்த்துருக்கோம், அதிமுக தலைமைன்றது பார்த்தீங்கன்னா எப்பவுமே உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க, ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து அம்மையார் ஜெயலலிதா காலத்திலேயே நம்ம வந்து பார்த்துருக்கோம், செம்பரம்பாக்கம் ஏரியில வந்து முழுமையாக வந்து நிரம்பிடுச்சு. அவங்கள போய் ரீச் பண்றது அரசு அதிகாரிகள் வந்து பயந்தார்கள். எத்தனை பேர் உயிர் போச்சு சொல்லுங்க? இரவோடு இரவாக அந்த ஏரி உடைஞ்சதுனால ஏன் அதை உங்களால தடுத்து நிறுத்த முடியல? ஏன்னா பயம். அந்த அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்றதே பயம். ஒரு முதல்வர் மக்களுக்கானவங்க தானே, அவங்க மக்களுக்காக தான் சேவை செய்ய வந்திருக்காங்க.
அவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்றதுக்குள்ள நீங்க அப்போ ஒரு இடைவெளி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடைவெளி இன்னைக்கு வரைக்கும் தொடருது அதிமுக. அதுதான் வந்து அதிமுக தலைமை கிட்ட மிகப்பெரிய ஒரு பெரிய பிரச்சனை. திமுக அப்படி கிடையாது. அண்ணாதுரை அவர்கள் காலத்துல, அறிஞர் அண்ணாதுரை காலத்துல ஆரம்பிச்சு, ஐயா கலைஞர்ல ஆரம்பிச்சு, நீங்க ஐயா மு.க. ஸ்டாலின் ஆரம்பிச்சு, இன்னைக்கு இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஐயா உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் ஈஸி அப்ரோச். சாதாரண தொண்டன் கூட அண்ணாரி வேலை போனா பார்க்கலாம், எப்போ பார்த்தாலும் கதவு திறந்திருக்கும். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு பூட்டே கிடையாது, பூட்டினதே கிடையாது. எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக. இப்போ கூட நீங்கள் போய் பாருங்க, ஒரு 200 பேர் அண்ணா அறிவாளர் இருப்பாங்க. நீங்கள் வந்து இதே நீங்கள் போய் பாருங்க, தாவேக அலுவலகத்தில் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. நீங்கள் எம்ஜிஆர் மாளிகைலாம் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு, தொண்டர்களோட நெருங்கி பழகிறது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அதிமுகவில் இல்லவே இல்லை. ஏன்னா அதுவும் ஒரு கல்ட் பாலிடிக்ஸ் தான் முன்னெடுத்தாங்க. ஓகே, அது ஆபத்தானது. அதனால தான் நம்ம தொடர்ச்சியாக சொல்றோம். எம்ஜிஆர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கல்ட்டு, ஒரு திரைபிம்பத்தை காமிச்சு வந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பி ஜெயலலிதா அவர்களும் ஒரு கல்ட்டு தக்க வைக்க முடிஞ்சது. ஏன் எடப்பாடி தோற்கிறாருன்னா, இவர் வந்து சினிமாலேருந்து வரல, ஒரு ஃபேமஸான ஒரு தலைவரும் கிடையாது, ஒரு கல்ட்டு பாலிடிக்ஸும் இல்லை. அப்படின்னும் போது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா களத்தில் வேலை செய்யணும்ல, இறங்கி நீங்கள் களத்தில் வேலை செஞ்சு அதில் நம்ம வந்து தவறு சொல்ல முடியாது. பிரச்சாரம்லாம் போகிறாரு எல்லாமே, பட் தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்தணும். தொண்டர்களை வந்து நீங்கள் வந்து உங்கள் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். பிரிஞ்சு போறவங்களை வந்து இணைக்கணும். அந்த ஈகோ, உங்க பர்சனல் ஈகோ இருக்குல்ல, அதை வந்து நீங்க நிறைய இவர் வந்து கையெழுத்தார். ஓகே, ஸோ பதவி கொடுத்த அம்மையார் வந்து சசிகலாவே நீங்க வந்து புறந்தள்ளீங்கல்ல, அவங்கள வந்து சிறைச்சாலைக்கு அமிச்சிங்கல்ல, அவங்களே சொன்னாங்கல்ல என்னை கொலை பண்றதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க அப்படின்லாம் வந்து சொல்லும்போது அதெல்லாம் நீங்க வந்து மறுத்து பேசியிருக்கணும். இவங்க போறதெல்லாம் நீங்க தடுத்து நிறுத்தீங்கன்னா அப்பதான் நீங்க ஒரு அரணா இருந்திருப்பீங்க. இப்ப தொண்டர்கள் வந்து உங்க மேல வந்து நம்பிக்கை இல்லை எடப்பாடியில், அதனால இன்னைக்கு சுக்குநூறா உடைஞ்சிருக்கு. பட் அதெல்லாம் சரி செய்யணும்னு நான் நம்புறேன். ஓகே, இப்போ எடப்பாடி பழனிசாமி நீங்க சொன்ன மாதிரி சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு துரோகத்தை செஞ்சாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுக்கு அம்பா யார் இருந்தாங்கன்னா எஸ்பி வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், சிவி சண்முகம்லாம் இருந்தாங்க. இந்த அம்பு இப்போ எடப்பாடி பழனிசாமியை நோக்கி பாயிறதுக்கான ஆபத்துகள் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்கு. அவர் வந்து கைகலப்பு ஏற்பட்டதா கூட வந்து, ஏன்னா இப்ப எஸ்பி வேலுமணி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்து கட்சியெல்லாம் ரெண்டா பிரிக்கல, பொதுச் செயலாளர் அவர் தான், ஆனா நாங்க இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாவேக ஆதரவு ஸ்டாண்ட் எடுத்திருக்குன்றாரு. இப்ப இது இப்படியே போயிருந்ததுன்னா, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இணங்கி வராத பட்சத்துல இந்த அம்புகள்லாம் ஒரு அட்டாக் பண்றது வாய்ப்பு இருக்கு. இல்லைங்க, இவங்க எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் பேசுறது வந்து நியாயமே கிடையாதுங்க. ஓகே, கட்சியோட பொதுச் செயலாளர் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி தான். ஓகேங்களா, அவர் எடப்பாடி பழனிசாமி நீங்க வந்து நீக்கணுமோ இல்ல வந்து அவர்கிட்ட ஏதாவது நீங்க வந்து சொல்லணும்னாலே நீங்க எப்படி சொல்லணும்? பிரஸ்ஸை சந்திச்சு சொல்லுவீங்களா? செயற்குழு பொதுக்குழு எதுக்குங்க இருக்கு? எல்லா கட்சியிலும் இல்லாத ஒரு ஸ்பெஷலான ஒரு சில அதிகாரங்கள் வந்து அதிமுக வந்து கொடுத்துருக்காங்க அவங்க பைலால. தொண்டர்களுக்கு அதிகாரம் இருக்கிற கட்சி அதிகமா பாத்தீங்கன்னா அதிமுக. அதனால தொண்டர்கள் வாக்களிக்கலாம். மற்ற கட்சிகள் வந்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் வந்து வாக்களிக்க முடியும். ஆனா அதிமுகவோட பைலாவே வந்து அந்த மாதிரி பைலா இருக்கும்போது நீங்க செயற்குழு பொதுக்குழு வந்து கூட்டுங்க. அவர் வந்து சட்டப்படி கூட வந்து வாக்கெடுப்பு நடத்தி கூட அவர் வந்து தகுதி நீக்கம் செய்யுங்க, இல்ல அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போக சொல்லுங்க, இல்ல வந்து நீங்க அவரை சஸ்பெண்ட் பண்ணுங்க. இது எதுவுமே பண்ணாம நீங்க ஒரு அண்டர் டீலிங் வந்து போட்டுக்கிறீங்களா விஜயோட டீலிங் பண்ணீங்களா, இல்ல பாஜக உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்குதானே தெரியாம ஒரு ஒரு முதல்வராக இருந்தாருங்க, அவரு முன்னாள் முதல்வருங்க, அவரு எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காருங்க. நீங்க அவரை வந்து பொதுவெளியில வச்சு அவரை தாக்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சலசலப்பு ஏற்பட்டிருக்குங்க. இது தவறான முன்வாதனம். இன்னைக்கு நீங்க ஏன் ஒரு பிம்பத்தை கட்டாம அதிமுக உடஞ்சி போச்சுன்னு யார் சொல்றாங்க? இவங்க சொல்றாங்க. எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் வந்து சொல்றாங்க. இது ஊடகத்துல வர்றதை வந்து நீங்க தவிர்க்கணும். இது உங்க கட்சிக்குள்ள உட்கட்சி பிரச்சனை, அதை நீங்க சரி செஞ்சிருக்கணும். எடப்பாடி வேணான்னா அதுக்கு யாரு சரியான தலைமை நீங்களே சொல்லுங்க. நீங்களே குடிமுடி கேட்டா நாங்க எங்களுக்கு பதவி ஆசைலாம் எங்களுக்கு கிடையாது, ஆனா விஜய் கூட வந்து நாங்க கூட்டணும். எதுக்காக விஜய் கூட வந்து போனோம் யோசிச்சு பாருங்க. விஜய் உங்களை ஒரு ஆளாவே மதிக்கல, உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்கல, அப்படி ஒரு கட்சி இல்லவே இல்லைன்னு சொன்னாரு. அவருக்கு போய் நாங்க ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலைமை எங்க வந்தது? ஆல்ரெடி உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருக்காங்க, இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தையும் IUML உள்ளிட்ட கட்சிகள் திரு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவோட பேர்ல இவர் தான் வந்து சொல்றாரு போய் ஆதரவு கொடுத்துருக்காங்க, அந்த ஆட்சியை வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அப்ப போறது முழுக்க முழுக்க எதுக்காக? விஜய் நோக்கி போறது பதவி சுகத்துக்காக தானே. 8 பேர் லிஸ்ட் கொடுக்குறீங்க, எப்படி கொடுக்குறீங்க நீங்க? எதன் அடிப்படையில் நீங்க கொடுக்குறீங்க? மந்திரி பதவி வேணும்ன்றதானே உங்களோட நோக்கம். அப்ப மக்களுக்காக வேலை செய்யணும்.
இன்னைக்கு அதிமுக வந்து கஷ்டத்துல இருக்கு, தொண்டர்கள் வந்து இன்னைக்கு வந்து சோர்ந்து போயிருக்காங்க, அதை நாங்க வந்து வலிமையான எதிர்க்கட்சியா நாங்க திருப்பி மாறுவோம், இல்ல ஆளுங்கட்சியா மாறுவோம்னு கூட நீங்க சொல்லி களமாடுங்களேன். ரொம்ப நாள் இல்லைங்க, இன்னும் ஒரு 6 மாசத்துல ஊரக உள்ளாட்சி தேர்தல் வருதுங்க. அதுக்குள்ள கட்சியை நீங்க கட்டமைப்பு பண்ணுங்க. கட்டமைப்பு இல்லையா? அதிமுக இருக்குங்க கட்டமைப்பு. அப்ப நீங்க தொண்டர்களுக்கும் துரோகம் பண்றீங்க, வாக்காளர்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறதை நிறுத்திடுவாங்க. நான் சொல்றேன், அதிமுக வாக்களிக்கிற வாக்காளர்கள் இன்னைக்கு வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப இவங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா, நான் ஏன் அவனுக்கு நேரடியா விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டு போயிடுவேன்? விஜயோட கருத்துக்களை எதிர்க்கிற ஒரே கட்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக தானே. அப்ப திமுகவுக்கு நாங்க வாக்களிச்சிருவோமே. அப்ப சாய்ஸ் 2 தானே இருக்கு. விஜய் சொன்ன மாதிரி திமுகவும் தாவேகா தான் நீ கலந்துருக்கு. அப்ப அதிமுக நிலைமை என்ன? இது வந்து மேலும் சிக்கலை வந்து ஏற்படுது. இது வந்து நிச்சயமாக வந்து தவிர்க்கப்படணும். இதுக்கு உள்ள ஏதோ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேரம் இருக்கிறதா நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த 2 தரப்பு இருக்காங்க. ஒருத்தருங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்பு நாங்கள் ஆதரவு தரமாட்டோம், நம்பிக்கை வாக்கெடுப்பில் நாங்கள் தாவேகாவுக்கு எதிராக தான் நாங்கள் வாக்கு செலுத்துவோம் அப்படின்ற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் யாருக்கு அதிகார மையம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதிகார மையத்தை தாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசுறது வந்து ஒரு அரசியல் கருத்து வந்து இந்த தார்மீக அடிப்படையில் நியாயமானது. எடப்பாடியோட ஸ்டாண்டு சரியான ஸ்டாண்டுங்க அது. திரு எடப்பாடி அவர்கள் சொல்றது தான் சரியான ஸ்டாண்டு. நான் தாவேகாவை ஆதரிக்க மாட்டேன், வெளிநடப்பு பண்ணுவேன். திமுக அதான் பண்ணுவாங்க. நான் வந்து விஜயை வந்து ஆதரிக்க மாட்டேன், வெளிநடப்பு பண்ணுவேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த அரசாங்கம் வந்து நிலைச்சு நிற்கும். அதுதானே நமக்கு தேவை. இப்போனா உங்களுக்கு என்ன, சரிங்க ஓகேங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நாளைக்கே இடைத்தேர்தலே வச்சுருவோம், வந்து எலெக்ஷன் வைப்போம். மக்கள் திமுக அதிமுக தான் தேர்ந்தெடுப்பாங்க. சாரி, தாவேகாவும் திமுக தான். அதிமுக சீன்லேயே இல்லையே. இப்ப மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் இருக்குங்க. நம்ம தேர்ந்தெடுத்தாங்க எங்க தவறா போயிடுச்சோ. திரு விஜய் அவர்களுக்கு வந்து எடுத்த உடனே இவர் தடுமாறுறாரு, எல்லாமே பண்றாரு, அந்த பக்கம் வந்து நல்லா ஆட்சி பண்ண முதல்வரையே நம்ம வந்து தோக்கடிச்சுன்னு மக்கள் இன்னைக்கு வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டம் ஒழுங்கு சொன்ன மாதிரி இங்க எதுவுமே இல்ல, அமைச்சர்கள் பேர்ல மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு. இதெல்லாமே இருக்கும்போது அப்போ ஃபார் பெட்டர் திமுகன்ற நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்கன்னா அதிமுக நிலைமை என்ன? தாவேகான ஒரு கட்சி இருக்குங்க இங்க. அப்போ நீங்க தப்பான முடிவு எடுக்காதீங்க. இப்பயாவது நீங்க வந்து எடப்பாடியோட சேர்ந்துருங்க. உங்களுக்கு பிரச்சனை என்ன? பொதுச் செயலாளர் மாத்தணும், மாத்திட்டு போங்க, யாருக்கோ ஒருத்தர் கொடுங்க. அம்மையார் ஜெயலலிதா வந்து யாரை வேணாலும் மந்திரி ஆக்குவாங்க. திடீர்னு நேத்திக்கு மந்திரியா இருப்பாரு, நாளைக்கு பாத்தீங்கன்னா நேத்தி வரைக்கும் அவர் வந்து கார்ல போயிட்டு அடுத்த நாள் நடந்து போவார். கண்டிப்பா யாருக்குமே அவங்க நிரந்தரம் கிடையாது. யாரு வேணாலும் எந்த பதவிக்கு வேணாலும் வரும்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் அங்கந்தானே வந்து தமிழக அரசியல்ல வந்து உருவாச்சு. அதே நீங்க சொல்லுங்க, யாராவது ஒரு சாமானியனை வந்து யாராவது ஒரு பகுதியில் கிளைக்கழக செயலாளர் அவர் நல்லபடியாக உழைச்சாருன்னா அவர் தூக்கின்னு வந்து உட்கார வைங்க. இல்லை உங்களுக்கு பதவி சுகம் வேணும்னா எஸ்பி வேலுமணியோ சிவி சண்முகமோ விஜயபாஸ்கரோ யாரோ ஒருத்தர், இல்லை யாராவது ஒரு பெண் ஆளுமையை கூட போடுங்க. அம்மையார் ஜெயலலிதா இருந்த கட்சி தானே, பெண் ஆளுமை இருந்த கட்சி தானே, யாரோ ஒருத்தர் கூட பொதுச் செயலாளராக வந்து போடுங்க. எல்லாரும் ஒன்னா இருந்து பண்ணா மட்டும்தான் இந்த கட்சியை மக்கள் கிட்ட நீங்க காப்பாற்றும். தொண்டர்களும் இன்னைக்கு வந்து மாறி போயிட்டாங்கல்ல, திசை மாறி போயிட்டாங்க. பாதி தொண்டர்கள் இன்னைக்கு வந்து திமுக போயிட்டாங்களா, ஓபிஎஸோட போயிட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் பிரிஞ்சு இருக்கும்போது பாதி பேர் இன்னைக்கு வந்து இவரோட போயிட்டாங்க, யார் செங்கோட்டையனோட போயிட்டாங்க. அப்போ இருக்கிற தொண்டர்கள் நீங்கள் தக்க வைக்கணும்னா சுமூகமாக வந்து இதை வந்து உட்கட்சிக்குள்ளே பேசி தீர்க்கணும். இதை வந்து வெளியில் வந்து பேசுறதை அவங்க வந்து குறைக்கணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.